வணக்கங்க. நான் வளர்மதி முருகேசன் பேசுகிறேங்க. முருகனை பற்றி ஒரு சின்ன மெசேஜுங்க. ஒரு விறகு வெட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. விறகு வெட்டி களைச்சி முடித்ததும் கட்டை தூக்கி கீழே வச்சுட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லி அந்த விறகை எடுத்து வச்சுருக்காருங்க. அப்போ அப்பா அப்படின்னு கூப்பிட விட்டியுமே முருகப்பெருமாள் அங்கே வந்திருந்திருக்காரு. வந்ததே என்னப்பா என்னை கூப்பிட்ட அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்பா உன்னை கூப்பிடலப்பா, நான் அப்பாவை கூப்பிட்டேனப்பா அப்படின்னுருக்கேன். அப்பா நான் தானப்பா அப்பா அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. ஆமாம் நீ அப்பா தான் அப்படின்னு சொல்ல விட்டியும் என்னப்பா கூப்பிட்டது அப்படின்ட்டு, இல்லையப்பா மனசுக்குள்ளே ரொம்ப தாகமாக இருந்துச்சு, அதனால் என் அப்பனை கூப்பிட்டேன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்பன் பெற்ற மகன்தான் சுப்பன் வந்திருக்கிறேன், என்ன வேண்டும் கேளையா அப்படின்ட்டுருக்காரு. எனக்கு தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணி வேண்டும் தாயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீரை அறிந்து முடிந்ததும் இருவருக்கும் ஒரு வாக்குவாதம் வந்தது. ஒரு முட்டையில் இருந்து கோழி வந்ததா, கோழியில் இருந்து முட்டை வந்ததா என்று கேட்க முருகர் பெருமாள் அவர் சற்று நேரம் உணர்ந்து பார்த்தார். அது எப்படி முட்டையில் இருந்து கோழி வரும் அப்படி என்று கேட்டார். ஆமாம், குஞ்சாயி கோழியாகி அதுதான் ஐயா முட்டை. முட்டைக்கு என்ற எழுத்தில் இருக்கிறது. முருகப்பெருமான் பேரும் முருகா அப்படி என்று வருகிறது. விறகு வெட்டி அப்பா அப்படி என்று மறுபடியும் முருகப்பெருமான் காலில் விழுந்தார். நன்றி, வணக்கம்.